ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான காலை வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து வந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆண்டவராகிய கர்த்தர் அற்புதமான வார்த்தை மூலமாய் நம்மோடு இடைபடுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, கர்த்தர் என் பக்கமாய் சாய்ந்து வந்தார். சாய்ந்து வந்தார் என்பதற்கு என் பட்சத்திலே அல்லது எனக்கு அருகாமையிலே அல்லது என்னோடு உடன்படுகிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடையோடு வாழுகிறவர். நான் பைபிளில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, நானோடு வாசம் பண்ணுவேன். ஐ லிவ் டுகெதர், லிவிங் டுகெதர் சொல்ல, அது மாதிரி வாழ்கிற தேவனாக இருக்கிறார். சாய்ந்து வந்துன்னு சொன்னால் the favor, the grace, the compassion of the Lord. இல்லை, ஆண்டவர் நம்மோடு இடைபட விரும்புகிறார். எப்போ? when அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். ஆண்டவர் சாய்ந்து வருவதற்கு முதல் அவருடைய நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால், பயங்கரமான ஒரு குழியில் இருக்கிறான், உளையான சேற்றில் இருக்கிறான். அதாவதுங்க, அந்த காலத்தில் தாவீது வாழ்ந்த நாட்களில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் குழிகள், பயங்கரமான குழிகள், படுகுழிகள் என்று சொல்லும்போது, யோசேப்பை தூக்கி போட்ட மாதிரி வெறுங்கிணறு அல்லது இந்த இது பயங்கரமான தேள்கள், விஷ ஜந்துக்கள் வாழுகின்ற குழிகள், யாரும் உள்ளே வர முடியாத அந்த இடத்துல தான் தூக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு போடுவாங்க. அவன் சொல்கிறான், என் லைஃபும் கிட்டத்தட்ட ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரிங்க. யாருமே என்னை அப்ரோச் பண்ண முடியாது, யாரும் என் பக்கத்தில் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனாக நான் இருந்தேன். என்னை பார்த்தாலே ஒரு பயங்கரம். ஐயோ, நம்ம போய் மாட்டிக்கிடக்கூடாது, நம்ம அதில் போய் என்னதான் நமக்கு ஆயிடக்கூடாது, டேமேஜ் ஆகிடக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆகவே அவனை பார்க்கும்போது கூப்பிட்டாலும் யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி ஒருவேளை உன்டைய நிலைமை தான், ஒருவேளை உன்னுடைய குடும்ப பிரச்சனை, உன் வாழ்க்கையில் காணப்பட்ட சூழ்நிலைகள், இவன்ட்டெல்லாம் பேசுனா நம்ம மாட்டிக்கிடுவோம், இப்போ வேண்டாம், கொஞ்சம் ஒரு 10 அடி தள்ளியே நின்றுடுவோமே. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஐயோ எனக்கு இந்த மாதிரி வியாதினா ஏதாவது காசு கொடுக்கணுமே, ஓடிடுவோம் இல்லையா? வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம நொறுக்கப்படுகிற வேலையில், அடிக்கப்படுற வேலையில், கலங்குகிற வேலையில் நம்மளை பார்க்க வச்சால பயப்படுவாங்கல்ல. என்னால் ஞாபகம் இருக்குதுங்க, ஒரு தடவை எனக்கு கை முறிந்து ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுங்க. அப்போது நிறைய பேர் தூரத்தில் இருந்தாங்க. ஏன்னா கை முறிஞ்சு போச்சு, காலர் போன் புரோக்கன். அவன்கிட்ட போனால் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம். போனால் என்னன்னு கேட்டால், ஏதாவது காசு கொடுக்க வேண்டியிருக்கும், கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கிடுவோன்னு சொல்லி நிறைய பேர் தள்ளி நின்னாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நாங்கள் ஊழியம் செய்கிறோங்க. அந்த நேரத்தில் 100% we are doing ministry alone. வேறு பெரிய அந்த காலத்தில் வருமானலாம் கிடையாது. எப்படி அவன் குடும்பத்தை ஓட்டுவான்? ஒரு மாதத்துக்கு அவன் ரெஸ்ட் எடுக்கணுமே, எங்கேருந்து அவன் துட்டு வரும், என்ன பண்ணுவான்? யோசித்து பாருங்கள். அதில் ஒரே ஒரு மனுஷன் நான் மறக்க முடியாது, ஒரு ஊழியக்காரன். அவர் ஒரு மீட்டிங்க்கு வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு கிளம்பிகிட்டு இருக்கார். ஆண்டவர் சொன்னாரா, அவனை போய் பாரு, திடீர்னு போய் பாருன்னாரான். நேரே அந்த காரில் நேரே எங்கள் வீட்டுக்கு வந்தார். நான் கை முறிஞ்சு கிடக்க பார்த்த உடனே தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காணிக்கை கவர் அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாருங்க. ப்ரைஸ் தி லார்ட். ஸ்டில் ஐ ரிமெம்பர் யூ. யோசித்து பாருங்கள். அதாங்க வாழ்க்கை. படுகொலியில் நம்ம இருக்கும்போது நம்மளை பார்த்தோன்னே எல்லாம் ஓடிடுவாங்க. இரண்டாவது அவன் சொல்கிறான், உளையான சேற்று. கொஞ்சம் சேரில் உளையான சேருன்னா அது எடுக்கணும் ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு ஒரு பேஷண்ட், பொறுமை தேவை, டெக்னிக்கல் தேவை. ஏன்னா நீங்கள் இப்போ அந்த புதர் மணல்னு சொல்லுவாங்க, அப்படியே காலை வச்சிங்கன்னா உங்களை இழுக்கவும் இல்லை, இழுக்க போனவங்களும் உள்ளே போயிடுவாங்க. அதெல்லாம் தூக்க முடியாது, நம்ம மாட்டிக்கிடுவோம். இந்த நிலைமையில் தான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறான். இன்றைக்கி உன் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். யாரும் உன் பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம், யாரும் உனக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம், கண்டு காணாதவங்க போல இருக்கலாம், கையை கழுவிட்டு உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். நம்ம அவனுக்கு போகணும், சும்மா போகக்கூடாது, அவன் கூட இருக்கணும். அந்த கஷ்டத்தின் மத்தியில், அந்த துன்பத்தின் மத்தியில் அவனை விடுவித்து தூக்கி கொண்டு வந்து அவன் வாழ்க்கையில் நன்மைகளை செய்யணும். எப்படி செய்யலாம்? வாஸ் பிளானிங் அபவுட் யுவர் ஃபியூச்சர். காட் வாண்ட் டு ரிடீம் யூ. உன்னை விடுவிக்க விரும்புகிறார். அதனால தான் பொறுமையோடு காத்து பிளான் பண்ணி அழகாக இறங்கி வர்றாரு. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் இடைப்பட போகிறார். இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டு அழுது 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 கண்ணீரே எனக்கு உணவாயிற்றுன்னு சொன்னல, இப்போ கர்த்தர் உன் பக்கத்தில் வந்துட்டாருமா. ஐயா, உன் பக்கத்தில் கர்த்தர் வந்துட்டாரு.
இந்த நாளில் அந்த எதிர்பார்ப்போடு கூட, யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு என்னை கைவிட மாட்டார், யார் என்னை மறந்தாலும் இயேசு என்னை மறக்க மாட்டார் என்ற நிச்சயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் போவோமா? இந்த நாள் ஒரு இன்பமான நாளாய் மாறும். கர்த்தர் உன் கூப்பிடுதலை கேட்டு உனக்கு இறங்கி தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி தேவனை துதிக்கும்படியான ஒரு புது கிருபை, புதிய பாடலை உன் வாயிலை தருவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.